நெல்லை மத்திய மாவட்ட திமுக சார்பில் 26ஆம் தேதி முதல் தென்னை பிரச்சாரம் என செயற்குழு கூட்டத்தில் தீர்மானம். திமுக செயற்குழு கூட்டம் இன்று மாவட்ட பொறுப்பாளர் TPM மைதீன்கான் தலைமையில் வண்ணாரப்பேட்டை தெற்கு பைபாஸ் சாலையில் உள்ள திமுக மாவட்ட அலுவலகத்தில் நடைபெற்றது. இதில் மாவட்ட அவைத்தலைவர் VK முருகன் வரவேற்று பேசினார். கூட்டத்தில் வருகிற 1ஆம் தேதி முதல் அமைச்சர் MK ஸ்டாலின் பிறந்த நாளை முன்னிட்டு கட்சி கொடி ஏற்றியும் நலத்திட்ட உதவிகள் வழங்கியும் இனிப்பு வழங்கியும் கொண்டாடுவது என தீர்மானிக்கப்பட்டது. மேலும் பாராளுமன்ற தேர்தலையொட்டி திமுக தலைவர் MK ஸ்டாலின் உத்தரவிட்டுள்ளதன் பேரில் இல்லம் தோறும் ஸ்டாலினின் குரல் என்ற தலைப்பில் தென்னை பிரச்சாரத்தை 26ஆம் தேதி முதல் தொகுதி வாரியாக மேற்கொள்வது குறித்தும் ஆலோசிக்கப்பட்டது. பட்ஜெட்டில் பல்வேறு புதிய திட்டங்களை அறிவித்தமைக்கு நன்றி தெரிவிக்கப்பட்டது. கூட்டத்தில் மூத்த நிர்வாகி சுப சீதாராமன், மாநில வர்த்தகர் அணி இணை செயலாளர் N மாலைராஜா, மாநில மகளிர் தொண்டரணி துணை செயலாளர் விஜிலா சத்யானந்த், மாநகராட்சி மேயர் PM சரவணன், துணை மேயர் KR ராஜு, கவுன்சிலர் கருப்பசாமி கோட்டையப்பன், விளையாட்டு மேம்பாட்டு பிரிவு துணை அமைப்பாளர் பள்ளிக்கோட்டை செல்லத்துறை, மாவட்ட இளைஞர் அணி துணை அமைப்பாளர் முகமது மீரான் மைதீன், பகுதி செயலாளர் தச்சை சுப்பிரமணியன், மாவட்ட ஆதி திராவிடர் நல அமைப்பாளர் நவநீதன், ஒன்றிய செயலாளர் அருள்மணி, கவுன்சிலர் சுதாமூர்த்தி, பிரபாகர், பாளையங்கோட்டை திம்மராஜபுரம் 5வது வட்ட செயலாளர் பத்மராஜ், தொண்டரணி துணை அமைப்பாளர் சேக் உஸ்மானி, மாவட்ட மகளிர் அணி தொண்டரணி அமைப்பாளர் அனிதா, மகளிர் அணி ஜெனிபர் உள்பட பலர் கலந்து கொண்டனர். ஒரே ஒரு விஷயத்தை பத்மராஜன் ஒரு கருத்தை சொன்னாங்க. ரொம்ப கஷ்டப்படுதோம், இன்னும் எதுவுமே நடக்கல. இது இயற்கையா போயிடும். தேர்தல் அன்னைக்கு பத்மராஜன் வீட்டுக்குள்ள உட்காருங்க, நீங்க வெளியே வராதீங்கன்னு சொன்னா கேட்பாரா? திமுக கேட்பாரா? வெளியே வரமா, வீட்டுக்கு வேலை பார்ப்பா, ஜெயிக்க வைப்பா திமுக. அதான் திமுக. அந்த நம்பிக்கை தான் தலைமை இருக்கு. இதுவரை இந்த 3 ஆண்டு காலத்துல திமுக தொண்டனை கவனிச்ச மாதிரி வேற எந்த கட்சியாவது கவனிச்சிருக்கா? நீங்க அதெல்லாம் யோசிக்கணும். இதெல்லாம் இதுவரை இல்லாத விஷயம் தானே. அதெல்லாம் தலைமை செஞ்சுட்டு தான் இருக்கு. எப்ப கிட்டத்தட்ட வயசு வருத்தப்பட்டு 80 வயசுல நெருங்கிட்டு இருக்காங்க. கொடுத்த பொறுப்புக்கு 80 வயசுக்கார மாதிரி வேலை பார்த்துருக்காங்க, 25 வயசுக்கார மாதிரி வேலை பார்த்துருக்காங்க. அப்படியே உழைப்பாடு இருக்கணும், கடினமான உழைப்பாடு. சாப்பாடு ஒரு பதிவு வாங்கி சாப்பிடாங்க, ராசு 3 இட்லி வாங்கி சாப்பிட்டு 11 மணி நேரம் உட்காந்து அதுக்கப்புறம் போறாங்க. இப்ப உழைப்பா நீங்களும் தரணும், எல்லாரும் தரணும். அப்படி தந்தால்தான் இந்த இயக்க நிலைமை. தலைவர் சொல்லியிருக்கிறார், தேர்தலில் வெற்றி அது ஒன்றுதான் குறி. அந்த வெற்றியை பெற்றே சேரணும். அது மறுக்கப்படும் போது அதற்கு யாரெல்லாம் காரணம் இருந்தாங்களோ அவங்க யாரா இருந்தாலும் அவங்க கண்டிக்கப்படுவார். இப்ப கண்டிச்சுக்கிட்டு இருக்காரு, தண்டனை தான். அது மாற்றுக்கிறதே கிடையாது. தேர்தல் முடிஞ்சோட அதான் நடக்க போகுது. அது நடக்கணும். நீங்க எதுவும் பண்ணுங்க, நடக்கக்கூடாது. நம்ம எல்லாம் இந்த இயக்கத்துல இருக்கணும், வேலை பார்க்க நினைச்சா வெற்றி மட்டும்தான் நம்மளுடைய குறிக்கோளா இருக்க வேண்டும். அதை நீங்க செய்து கொள்ள வேண்டும். ஆனா எல்லாருக்கும் எல்லாம் கிடைச்சிடாது. அது யாராவது கிடைக்குமோ அதான் கிடைக்கும். அதுக்கு கொஞ்சம் உழைக்கணும். தொண்டர்கள் நீங்க இந்த இயக்கத்தை விட்டு கொடுக்காத தொண்டர்கள் இந்த இயக்கத்துல இருக்கீங்க. அவங்க எப்போதுமே செய்ய வேண்டும் என்ற நேரத்தில் கேட்டுக்கொண்டு இன்னொரு கருத்து சொல்லி முடிச்சுக்கிடுதேன். ஒரு படத்துல ஒரு வசனம் வரும், என் தம்பிய நான் அடிப்பேன், யாரும் கேட்க கூடாது. ஆனா என் தம்பிய இன்னொரு அடித்தோம்னா செருப்போட அடிப்பேன். நம்ம கட்சியை விட்டு கொடுக்காம நம்ம வாழ வேண்டும், உழைக்க வேண்டும். அந்த உழைப்பை இன்னமும் தொடர வேண்டும். நமக்கு நாள் கிடையாது. தலைவருடைய பருவநாள் மாமா சொன்னாங்க, கேட்டேன் வரக்கூடிய மார்ச் 8ஆம் தேதிக்குள்ள தேர்தல் அறிவிப்பு வந்து சொல்லிட்டாங்க. அதுக்குள்ள எல்லா இடத்துலையும் கொஞ்சம் புகுந்து வெளியே வந்துடலாம். நம்மகிட்ட எல்லாமே இருக்கு, எல்லா விஷயமும் நம்மகிட்ட இருக்கு. அதை நீங்க பயன்படுத்துற விதமா பயன்படுத்தினா ஒவ்வொரு பகுதிக்கு தனித்தனியா ஆட்கள் அனுப்பி ஒன்றிய பகுதி வரை அனுப்பிவிட்டு இந்த வேலையை செய்தோம்னா எல்லா மக்களையும், இங்க இருக்கிற 6 லட்சம் மக்களையும் நம்ம சந்திக்க முடியும். அந்த தெம்பு திராணி எல்லா திமுக தொண்டனுக்கு இருக்கு. அதை செய்து வர வேண்டும் என்ற நேரத்தில் 18 இடத்துல இங்க இருக்கிற வர்த்தக வழியை சேர்த்துக்கிட்டு 18 இடத்துல 1ஆம் தேதி ஒரே நாள்ல 18 இடத்துல சாப்பாடு போட போறோம்.
காரணத்தான் சுருக்கமாக ஒரு கருத்து சொல்ல விரும்புகிறேன். பல்வேறு கருத்துக்கள் சொல்லப்பட்டது. இந்த ஒரு பழமொழி சொல்லுவாங்க, எதிராத பக்கத்தை படிக்காதம்பாங்க. அதே மாதிரி நான் கேட்காத கேள்விக்கு பதில் சொல்ல போறேன். நான் ஒன்றும் இல்லை, நாளைக்கு தான் இந்த கூட்டம் வச்சுக்கல, இன்னைக்கு இந்த கூட்டத்தையும் வச்சு அப்படின்னு சொல்ல மனதில் கேள்வி இருக்கலாம். உண்மைதான். இந்த மாவட்ட செயல்பட என்பது ஏற்கனவே உடனடியாக நேரத்தை அறிவித்து விட்டிருந்தது. அதற்கு பின்னாலேதான் தொகுதி பொறுப்பாளர்கள் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு உடனடியாக நடத்தப்பட வேண்டும் என்ற காரணத்தால் இந்த கூட்டத்தையும் நடத்திவிட்டு அந்த கூட்டத்தையும் நடத்த இருக்கிறோம். அந்த சொல்ல ஏற்கனவே வட்ட செயலாளர்கள் அந்த BLA2, BLC மற்றும் உள்ளாட்சி மன்ற உறுப்பினர்கள், மாநகராட்சி கவுன்சிலர்கள், ஒன்றிய கவுன்சிலர்கள் போன்ற நண்பர்களும் கலந்து கொள்ள வேண்டும் என்று அவர் சொல்லி இருக்கிறார்கள். நீங்க தகவல் சொல்லி அழைத்து வாருங்கள். நான் மாவட்டத்தில் அவருக்கு தகவல் சொல்லப்படும் என்று தெரிவித்துக் கொள்கிறேன். இங்கே கூட தேர்தலை பற்றி சொல்லும்போது கூட வானவா சாவா என்று சொன்னார்கள். நாகரிகமா போடும்போது கூட சாவை பற்றி நல்லா இருக்கேன் அப்படிப்பாரு. நான் உன்னை சொல்ல விரும்புறேன், வானவா சாவா நான் சொல்ல மாட்டேன், வாழ்வுதான் செயல்கள். சாவு இயற்கை வரும், அதனால ஆனா தேர்தலில் நம்ம ஒரு வெற்றி வரும்போது உறுதி. ஆனால் அது உறுதிங்கிற காரணத்தால் நான் தான் ஜெயித்து விட்டமே என்று அசால் இருந்துடக்கூடாது என்பதற்காக ஒரு குழப்படி சொல்வார்கள். ஆமை முதல் கதையை சொல்வார்கள். முயலும் ஆமையும் போட்டி போடும்போது நாம் தான் வெற்றி போட்டு நம்ம தான் ஓடி விடுவோமே, ஆமைக்கு எங்கே வரப்போகுதுன்னு சொல்லும்போது பல்வேறு நிகழ்ச்சிகளை கலந்த போது ஆமை முந்தி விட்ட காரணத்தால் அன்றைக்கு யாரும் எதிர்பார்க்காத ஆமை முந்தி விட்டது. அந்த மாதிரி கதை இருக்கக்கூடாது என்பதற்காக தான் இதை சொல்லுகிறார். இன்னும் தேர்தலிலே ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும் என்றால், நாட்டிலே இருக்கிற வேட்டைக்கு செய்கிற வேடம் அவனுக்கு எந்த நோக்கம் இருக்கப்பட வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவருடைய கைவசம் இருக்கிற வெள்ளில் அதில் கொடுக்கப்பட்டிருக்கிற அம்பும் நுனியும் வரவின் கருத்தும் தான் தெரிய வேண்டும். கழகத்தின் தோழரும் நம்முடைய கழகத்தின் தலைவரும் நம்முடைய எதிர்த்து இருக்கிற பாராளுமன்ற தேர்தல் மட்டுமே நம்முடைய பார்வையில் இருக்கப்பட வேண்டும் என்பதை தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். இங்கே நம்முடைய மரியாதைக்குரிய முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் கடுமையாக உழைத்துக் கொண்டிருக்கிறார்கள். எல்லோரும் சொன்னது போல பல்வேறு தரப்புகளிலிருந்து செய்திகளை எடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். என்ன செய்தி எடுத்தாலும் அத்தனை உடனடியாக நடவடிக்கை எடுத்துவிட முடியாது. சாதாரண ஒரு வட்டக்கழகத்திலேயே சில நடவடிக்கை எடுக்க முடியாது. என்ன காரணம் என்றால், ஒரு இயக்கம் என்பது ஆணையடி வாரியம் அந்த இயக்கம் இது. யார் மீதும் நடவடிக்கை எடுப்பதை யார் விரும்ப மாட்டார். ஆனால் அதே நேரத்தில் நடவடிக்கை எடுக்கவில்லை என்று நாம் தவறு செய்யக்கூடாது என்பதை இந்த நேரத்தில் நான் வற்புறுத்த விரும்புகிறேன். இந்த தேர்தல் நேரத்தில் எப்படி எப்படிதான் பணியாற்ற வேண்டும் என்று எல்லோரும் சொன்னார்கள். நானும் அதையே சொல்லுகிறேன். இங்கே மகளிர் வந்திருக்கிறார்கள். நேற்று ஜூம் மீட்டிங், அதாவது காரணியில் நடந்த மாவட்ட கழக செயலாளர் பார்வையாளர் கூட்டத்தில் சொல்லப்பட்டது நம்முடைய கனிமொழி அவர்கள் இந்த பிரச்சாரத்தை மகளிரை அதிகமாக உபயோகப்படுத்திக் கொண்டால் நல்லது என்று சொன்னார்கள். நம்முடைய தலைவர் அவர்களும் அதை வரவேற்று அதை செய்யுங்கள் என்று சொன்னார்கள். அவர்கள் இருவரும் சொன்ன கருத்தை நான் ஏற்றுக்கொண்டு என்னால் முடிந்த அளவுக்கு ஏற்கனவே திருமலை பிரச்சாரத்திற்காக ஒரு வேன் தயார் செய்யப்பட்டது. அந்த வேலை முடியவில்லை. ஒரு சில நாட்களில் அது வேன் தயார் செய்யப்பட்டுவிடும். மகளிர்களை கேட்டுக்கொள்கிறேன். மகளிர் அணிக்கும் மகளிர் தொண்டர் அணிக்கும் ஒவ்வொரு நாள் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் அந்த வேலையை நீங்களே முழுவதுமாக பயன்படுத்திக் கொண்டு அந்த பணியை செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். அப்படி ஒரு நாள் இருந்தாலும் கூட உங்களுக்குள் காம்ப்ரமைஸ் செய்து கொண்டு ரெண்டும் இணைந்து செயல்பட்டாலும் எனக்கு ஆட்சேபனை இல்லை. தாராளமாக செய்து கொள்ளுங்கள். பொதுவாக இந்த மகளிருக்கு இந்த ஆட்சி மகளிருக்கு தான் நிறைய செய்திருக்கிறது. இது மகளிருக்காக தான் இந்த ஆட்சி நடக்கிறதுக்கு ஒரு பரவலான எண்ணம் இருக்குது. ஏன்னா சொத்திலே பங்கிலிருந்து ஆரம்பித்து இன்னைக்கு மகளிர் உரிமை தொகை வரை அதையும் தாண்டி இன்னைக்கு நகர்பகுதியில் இருக்கிற ஏழை குழந்தைகள் பசியால் வாழ்கின்ற காரணத்தால் அந்த குழந்தைகளுடைய பாதிப்பு தன்னுடைய தாய்க்கு தான் இருக்கும். அதனால அந்த வகையிலும் இது தாய்க்கு தான் இருக்கிறது. இப்பொழுது அந்த நகரம் மட்டும் அல்லாமல்
நம்முடைய ஏற்கனவே அரசு பள்ளிகள் என்று இருந்ததை இப்ப அரசு சார்ந்த சார்பு நம்முடைய அரசு பள்ளியினுடைய மேனேஜ்மெண்ட் ஸ்கூல்லையும் உணவு காலை உணவு கொடுக்கலாம் என்று ஒரு அறிவித்திருக்கிறார்கள். இதெல்லாம் ஒரு சாதாரண காரியம் அல்ல. நாம் மேடையில பேசி விடலாம். நீங்கள் மேடையில் வீட்டில் சென்று நாங்கள் என்னென்ன சாயத்திருக்கிறோம், நீ என்ன சாயத்தை சொன்னாலும் கூட மக்கள் மத்தியில எதிர்த்து கேட்க வேண்டும் என்ற எண்ணம் தான் இருக்கும். கோவப்படாமல் நாங்கள் இதை செய்திருக்கிறோம், காமராஜருக்கு பின்னால் நாங்கள் தான் செய்திருக்கிறோம், கலைஞருக்கு பின்னால் நாங்கள் தான் செய்திருக்கிறோம், இதெல்லாம் நாங்கள் செய்திருக்கிறோம். மகளிர் உதவித்தொகை என்பது கூட அது தவறு, உங்களுக்கு மரியாதை இல்லாமல் போய்விடும், உரிமை தொகைகளை நாங்கள் வழங்கி இருக்கிறோம். அது மட்டும் இல்ல, அரசு பள்ளியில படிக்கிற மாணவிகளுக்கு 1000 ரூபாய் கொடுத்திருக்கிறோம், மாணவர்களுக்கும் கொடுத்துக் கொண்டிருக்கிறோம். இதெல்லாம் நீங்க தெளிவாக பார்த்துக் கொண்டு வரிசையாக ஒவ்வொரு இல்லத்திலும் சென்று 5 நிமிடம் ஆனாலும் பரவாயில்லை, ஒவ்வொரு வீடாக சென்று தெளிவாக செல்லுங்கள். ஆகவே அவர்கள் ஏதாவது மாற்றி கருத்து கேட்டாலும் கூட அதுக்கு பொறுமையான பதில்களை சொல்லுங்கள். செய்யாமல் நம்ம எதையும் சொல்லவில்லை. கழகம் செய்திருக்கிறது, தலைவர் செய்திருக்கிறார், நாம் அதைத்தான் சொல்ல போகிறோம். இது நமக்கு எந்த சிரமம் கிடையாது. ஆனால் கண்டிப்பாக மாலை வேளைகளில் திண்ணை பிரச்சாரத்தை கண்டிப்பாக நடத்தப்பட வேண்டும். அந்த திண்ணை பிரச்சாரத்தில் அந்த வட்டக்கால செயலாளர்கள், பிஜேபி சேர்ந்தவர்கள், அந்த பகுதியில் இருக்கிற மாவட்ட உறுப்பினர்கள், இன்னும் சார்பணியை சார்ந்தவர்கள் அந்தந்த பகுதியில் இருக்கிற அந்தந்த இதிலே கலந்து கொண்டு நீங்கள் இதை பணியாற்ற வேண்டும். ஏற்கனவே மகளிருக்கு நான் சொன்னது போல உங்களுக்கு என்ன வசதி செய்ய கொடுக்க முடியுமோ அதை முடிகளோ நாங்கள் செய்து வருகிறோம். நீங்கள் மகளிர் என்று தனியாக உங்களுடைய அவ்வளவு பேரும் சேர்ந்து யாரும் விடுமுறை இல்லாமல், ஒருவேளை மகளிருக்கு வேலை இல்லாமல் ஒரு காலத்தில் இருந்தது, ஆனால் இப்பொழுது மகளிருக்கு வேலை வந்து விட்டது. அதுக்கு காரணம் இந்த அரசு மகளிருக்கு தான் நிறைய செய்திருக்கிறது. அந்த வகையில் நீங்கள் அதை ஒருத்தோடு நீங்கள் பேசுற போதும் ஒரு தாய்க்கு தான் பேசுகிறீர்கள். எல்லா ஆண்களும் ஒரு தாய்க்கு தான் பிறந்திருக்கிறார். நீங்க ஏதோ இன்றைக்கு ஆட்சியிலே உலகத்தினுடைய ஒரே கட்சி பிஜேபி போலவும் அதனுடைய ஏக தலைவன் இறைவனுக்கு ஒப்பானவன் மோடி போலவும் என்று வர்ணித்துக் கொண்டிருக்கிறார். அதை நீங்கள் மாற்றி வருது சொல்லப்பட வேண்டும். அது மட்டும் இல்லாமல் இது மதசார்பற்ற நாடு, ஒரு மதம் சார்ந்த நாடு இல்லை. இங்கே எல்லா மதத்தை சார்ந்தவர்களும் இருக்கிறார்கள். நம்முடைய தலைவர் கலைஞர் அவர்கள் ஒரு மேலப்பாளையத்தில் நாகூரணி பவள விழாவை கலந்து கொண்டு விட்டு அந்த நேரத்தில் அந்த நிகழ்ச்சியை பார்த்துவிட்டு மறுநாள் முரசொலி எழுதினார். நான் நெல்லைக்கு சென்றிருந்தேன், அங்கு வேலையிலே ஒருவருக்கொருவர் மாமன் மச்சனாக அண்ணன் தம்பியாக பேசுவதை பார்த்தேன். எனக்கு மிக நெகிழ்ச்சியோடு இருக்கிறது. இந்த உணர்வு தமிழகம் போல வர வேண்டும் என்று நெல்லையிலே பாராட்டியவர் கலைஞர் அவர்கள். அந்த வகையில் இன்றைக்கு இந்த நம்முடைய ராம நேற்று கிடத்துக்காரெல்லாம் இந்துக்களுக்கு எதிரி போறவும் அவர்கள் மட்டும் இந்துக்களுக்கு ஆதரவு போறவும் ஒரு பிரச்சாரத்தை வைத்துக் கொண்டிருக்கிறார். அது தெளிவாக பண்ண வேண்டும். இன்றைக்கு நானாக இருந்தாலும், லலிதா சத்யானந்தா இருந்தாலும், நம்முடைய வி.கே. முருகனாக இருந்தாலும், ஒருவருக்கு ஒரு வேறு மதத்தை சேர்ந்தாலும் கூட அண்ணன் தம்பியாக மாமன் மச்சனாக பழகி கொண்டிருக்கிறோம். இந்த ஒற்றுமையை மண்ணடி போடுகின்ற வகையில் இன்றைக்கு இந்த பிஜேபி அரசு மதத்தின் உள்ள விளைகிறது. அதை நாம் ஏற்றுக்கொள்ள முடியாது. இது பெரியார் மண். அவர் வளர்ந்த அந்த மத சார்பின்மை, அது மட்டும் இல்ல மூட நம்பிக்கை ஒழிக்கின்ற வகையில் பெரியாருடைய கொள்கையை ஏற்று அந்த பாரம்பரியத்தில் வந்து கொண்டிருக்கிறோம். ஒருவேளை மற்ற மாநிலங்கள் சில சில மாற்றங்கள் வந்தாலும் கூட தமிழ்நாட்டை பொறுத்தளவில் இந்த மத சார்பின்மைக்கு எந்த காலத்திலும் ஆபத்து வராது என்பதை நம்முடைய மரியாதைக்குரிய பெரியார், அண்ணா, கலைஞர், நம்முடைய ஸ்டாலின், நம்முடைய மரியாதைக்குரிய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள், இன்னும் நம்முடைய இளைஞரணி வருங்காலத்தில் நம்முடைய வெளியிடத்தில் இருக்கிற உதவி ஸ்டாலின் இருந்தாலும் கூட இது உறுதியாக இருக்கிறார்கள். ஒரு நம்முடைய நம்ம எல்லாத்துக்கும் மாற்றாக ஒன்று தெளிவாக நம்முடைய முதலமைச்சர் சொல்லியிருக்கிறார்கள். ராம முன்னேற்ற கழகம் ஆன்மீகத்துக்கு எதிரி அல்ல, ஆனால் ஆலயத்துக்கு தான் எதிரி. அதை புரிய வேண்டி கருதுகிறேன். இந்துக்கள் கோயில்களுக்கு வழிபடும் போது அதுல எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் ஆலயம் என்கிற அந்த சக்தி நம்மை ஆளுகிற நேரத்தில் தான் நாம் அதை எதிர்க்கிறோம் என்பதை தெரிவித்துக் கொண்டு பல்வேறு மதத்தை சேர்ந்தாலும் கூட எல்லாரும் ஒரே கருத்து சொல்லியிருக்கிறார்கள். நபிகள் நாயகம் சொல்லுவது கூட அவரவர் மதம் அவரவருக்கு பெரிது,
பிற மதத்தினரை நோக வைக்காதீர்கள். இது நபிகள் நாயகம் சொன்னது. இன்னைக்கு இந்திய சமுதாயத்திலும் அதுதான் சொல்லுகிறது, இன்னைக்கு இந்து சமுதாயத்திலும் அதுதான் சொல்லுகிறது. ஆனா இது எந்த காரணத்தினாலும் இதை வைத்து நம்ம அரசியல் பண்ண முடியாது. உழைப்பவர்களுக்கு தான் இந்த நாட்டில வாழ்க்கை. ஏற்கனவே சில குறைகள் இருந்தாலும் கூட இங்க நம்முடைய குறைகளை பற்றி சொன்னார்கள். நான் தெளிவாக கொண்டுகிறேன். தலைமையிலிருந்து கேட்டுக்கொண்டதுக்கு இனம் மட்டுமல்ல, தேர்தல் வந்துவிட்டால் நான் பம்பரமாக வேலை பார்க்கப்பட வேண்டும் என்று பழைய காலத்திலிருந்து அதே அளவுக்கு இந்த இயக்கம் வளர்ந்து கொண்டிருக்கிறது. அதில் கலைஞர் சொன்னது போல சிம்மாசனம் ஆனாலும் சிறைச்சாலை ஆனாலும் எனக்கு ஒன்றுதான் என்று கலைஞர் சொன்னது போல எல்லோரும் ரெண்டும் சமம் என்ற வகையில் தேர்தல் காலத்தில் எல்லோரும் பணியாற்ற வேண்டும் என்று கேட்டு நாளை 4ஆம் தேதி நாளை 4 மணிக்கு நடக்க இருக்கிற வட்டச் செயலாளர்கள் மற்றும் பிஜேபி மாவட்ட உறுப்பினர்கள் போன்ற நண்பர்கள் அந்த கூட்டத்தில் கலந்து கொண்டு அந்த இதில் உரையாற்ற இருக்கிற தொகுதி பொறுப்பாளர்கள் டேவிட்சன், வசந்தன், ஜெயக்குமார் அவர்களுக்கு கேட்டு நீங்க வழி நடக்க வேண்டும் என்று கேட்டு எந்த தகவல் இருந்தாலும் நீங்கள் மாவட்டங்களுக்கு சொல்லுங்கள். எங்களால் முடிந்த அளவுக்கு உங்களுக்கு அந்த ஒத்துழைப்பு தருவோம் சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி.